ஹாய் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஆரி ஒர்க் பற்றிய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி கட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி கட் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போட்டு அதில் கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் லைன் பண்ணிக்கோங்க. கட் ஒர்க்லாம் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸில் வந்துருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்ட்டிஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. இதே போல் பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பாக்ஸாக பிரிச்சுட்டு எப்பயும் போல் யூஸ்வலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே போல் தான் நம்ம போடுவோம். இதுலேயே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோக்கு தெரியணுங்கிறதுக்காக பிங்க் கலரில் ஜரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இதை ஃபில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு இந்த அவுட்லைன் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே போல் எப்பயும் யூஸ்வலாக நீங்கள் போடுற மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட தெரியாத பிகினர்ஸ்க்குலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச்சும் எண்ணாட்டும் எப்படி போடணுங்கிற வீடியோவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜில் ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆஃப்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் சாரீ ப்ளீட்டிங், ப்ரூச்சஸ்ஸு, டெய்லரிங்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை அவுட்லைனில் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணுறதுலே 2 மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் கண்டினியூ வீடியோவில் அடுத்ததான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மேலேயே அவுட்லைனு இன்னொரு லைனும் கொடுங்க. டபுள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி அதில் இருக்க அந்த ஃபேப்ரிக்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த வந்து ஜரி வந்து அதில் கொஞ்சம் சுடாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த லைன்ஸையும் இங்கே எப்படி ஃபில் பண்ணணுமோ அதே சேம் மெத்தடில் தான் நம்ம இதையும் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம அவுட் லைன் கொடுத்துருவோம். இப்போ இந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே சேம் ப்ராசஸ் தான். குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுவாங்க. இதுவும் அதே டபுள் லைனில் தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம அதை ஹீட் பண்ணி எடுக்கும்போது அது சூடில் இந்த ஜரி வந்து சுண்டுட்டு வராது. கொஞ்சம் திக்காக போட்டால் நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இதில் காமிக்கிறேன். இதே போல் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. டபுள் லைன் போடுங்க இதே மாதிரி. இதே போல் ஃபுல்லாகவே எல்லா இதுக்கும் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அது போட்டோம் அப்படின்னா இந்த லைன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சமே திக்காயிரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் எல்லா இதுக்குமே லைன்ஸ் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா இந்த லைன்ஸையும் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறது கிடையாது, ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம குட்டியாக வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட போகிறோம். ரொம்ப குட்டியாக, எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். எப்படி ஜிக்ஸாக் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே போல் குட்டியாக நீங்கள் ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டுட்டு வாங்க. ரொம்ப பெருசாக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும். பெருசாக போட்டுக்கோங்க. அழகாக இருக்கும் பார்க்கவே. இது உள்ள கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற வீடியோஸும் இதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி கட் ஒர்க் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் போட்டதுக்கப்புறமா ஜிக்ஸாக் பேட்டர்னில் இதில் குட்டி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இப்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஊதுபத்தி ஒன்று எடுத்து அதை பற்ற வச்சுட்டு அதில் தான் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஊதுபத்தியில் நெருப்பு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக் ஓட்ட போடணுமோ அந்த இடத்துல லைட்டாக இப்படி வைங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா சுருண்டுகிட்டே போகும். இந்த பிளாக் கலரில் வருதுல சுடும்போது கீழே ஒரு துணி வச்சு அப்பப்போ லைட்டாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இது வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக அப்படி பண்ணிகிட்டே வாங்க.
கீழே ஒரு ஃபேப்ரிக் வச்சு லைட்டாக அப்படி தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். ரொம்ப சூடு பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபேப்ரிக் ஓட்டையாயிரும். நீங்கள் அப்புறம் ஒர்க் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க சுட்டதுக்கப்புறமா. அதே மாதிரி எல்லா பாக்ஸஸ்க்குமே. இப்போ இதே போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த ஹோல்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நெருப்பு வச்சு நீங்கள் சுட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஷேட் மாதிரி இருக்கும். அதே இப்போ அந்த பிளாக் ஷேட் மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ இங்கே எப்படி நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிங்களோ அதே சேம் ப்ராசஸில் இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அது சரியாக போயிடும். கொஞ்சம் நீட்டாகவும் வந்துடும்.